ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வரும்போது நெறைய ட்ரேடர்ஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது, சில ட்ரேடர்ஸ் வந்து கமோடிட்டீஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா தொடர்ந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் கமோடிட்டீஸ்ல நேச்சுரல் கேஸ் அப்படின்றது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அத மட்டுமே தொடர்ந்து அதிகப்படியா ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடர நான் வந்து சமீபத்தில பேச நேர்ந்தது. ஸோ அவருடைய ஜர்னி பத்தி தான் இந்த வீடியோவோட மொத்த அஜெண்டா. ஸோ நம்ம அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் மிஸ்டர் சூரியநாராயணன். Very, very good evening to all. And you. உங்கள பத்தியான ஒரு அறிமுகத்தை குடுத்துட்டு நம்ம இந்த செஷன் ஆரம்பிப்போம். எல்லாரும் கெட்டது மாதிரி தான் நானும் கொரோனால கெட்டேன். ஏன்னா வேற நம்ம பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிற பட்சத்துல நம்மளோட கமிட்மெண்ட் அதே தான். இப்போ ஒரு ஹவுசிங் லோன் இருக்கும், ஒரு கார் லோன் இருக்கும். அரௌண்ட் என்னோட கமிட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு 80,000 rupees வேணும் எனக்கு லோன்ஸ் கட்டுறதுக்கு மட்டும். அந்த மாதிரி டைம்ல என்னடா பண்றது? ஏன்னா அந்த கொரோனா டைம்ல என்னோட பிசினஸ் பண்ணவே முடியாது. அந்த பட்சத்துல என்கிட்ட கையில இருந்த ஒரு 3 to 4 lakhs வச்சு ட்ரேடிங்குள்ள வரேன் அப்படிங்கிறது. இனிஷியலா பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ல என்னன்னே தெரியாது. பட் எங்க வேணாலும் நம்ம உள்ள போவோம். ஆனா ப்ராஃபிட்டோட வெளியே வருவோம். அது எப்படிங்கிறதெல்லாம் என்னால சொல்ல முடியல. குருட்டாம்போக்குல உள்ள போறது. பட் அது ப்ராஃபிட்ல வரும். அதுவும் என்ன பண்ணுவோம்னா 3 லட்சத்துக்கும் ஆப்ஷனை தான் வாங்குவோம். ஆப்ஷனை பை பண்ணுவோம். ஏன்னா அந்த கொரோனா டைம்ல மேபி பாத்தீங்கன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிப்டியா இருக்கட்டும், பேங்க் நிப்டியா இருக்கட்டும், வயலண்டா இருக்கும். ஒரு நாளைக்கு மூவிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ், பேங்க் நிப்டில 1000 பாயிண்ட்ஸ், 2000 பாயிண்ட் இன்னைக்கு விடுவோம், அடுத்த நாள் 2000 பாயிண்ட் அப்படியே ரெக்கவரி ஆகும். இந்த மாதிரி டைம்ல உள்ள போயிட்டு என்னோட டோட்டல் அமௌண்ட்டையும் நான் லாஸ் ஆயிருக்கேன். ஓகே, அது வந்து சின்ன அமௌண்ட். அப்பார் தட் நான் போட்டது எல்லாமே மேக்சிமம் லாஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. இது ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு போய் பார்த்தா மேக்சிமம் ட்ரேடர்ஸ் இதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்குள்ள போயிட்டு சிஸ்டம் தெரியாம, சிஸ்டம் மீன்ஸ்னா ஒரு எக்ஸிட் என்ட்ரி, எங்க எக்ஸிட் போலாம், எங்க என்ட்ரி போலாம், இதெல்லாம் தெரியாம போய் உள்ள மாட்டுறதுதான் ப்ராப்ளம். அப்படிங்கிறது நம்ம ஓனா லேர்ன் பண்ணுவோம்னு சார்ட்டை வச்சு லேர்ன் பண்றோம் நம்ம. அதுக்கப்புறம் அப்போ அது இப்படியே தான் போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்னோட டைம், ஃப்ரீ டைம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 6 o'clock தான் இருக்கும். அப்பார் தட் 6 to ஈவன் நைட்டு 2 மணி ஆனாலும் நம்ம ஃப்ரீயா தான் இருக்க போறோம். ஒன்றும் அதாவது தூக்கம் கெடுங்க, பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரீ தான். நம்மளா நினைச்சுக்கிறது நம்ம பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ அப்படின்ட்டு நம்ம கமோடிட்டி சைட்ல போக ஆரம்பிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹியூமனோட மென்டாலிட்டியே நான் சொல்றேன். ஒருத்தன் ஒரு இடத்துல லாஸ் ஆயிருந்தா அதை எவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் பண்ணலாம்னு நினைக்கிறது தான் நார்மலான மென்டாலிட்டி. பட் அது தப்புங்கிறது பின்னால தெரிஞ்சது. அது எப்ப தெரிஞ்சதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களால குயிக்கா எதுல ஏர்ன் பண்ண முடியும்னா, ஒரு க்ரூட் ஆயில் போய் நீங்க வந்து ஒரு 2 lakhs வச்சிருந்தீங்கன்னா ஒரு லாட் வாங்கிட்டு உங்களால வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல எடுக்க முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபியூச்சர் அதுக்கு பிஃபோர் தட் போயிருந்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே ஒரு 50,000 ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 50,000 இருப்பீங்க. ஏன் 2வது நாள் 3வது நாள் 50,000 50,000 உங்க கேபிட்டலே இருக்காது. அதுக்கு மேல லாஸ் ஆக முடியாது உங்களால. நீங்க வச்சிருந்த கேபிட்டலே 3 லட்சம், 2 லட்சம் ஃபர்ஸ்ட் டே, 2வது நாள் 50,000, 3வது நாள் 50,000 முடிஞ்சது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. இதுல வந்து என்ன நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேர்றது பாத்தீங்கன்னா குயிக்கா எதுல வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த ரெக்கவருங்கிறதே ராங் அப்படிங்கறது நான் பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன். அது போனதை விட்டுறணும். என்ன காரணம்னா நான் போனதெல்லாம் வேணும்னா எனக்கு வந்து கேபிட்டல் வந்து 10 கோடி ரூபாய் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணிக்கங்க. எனக்கு போனதெல்லாம் வேணும்னா இப்ப 10 கோடி ரூபாய் இருந்தாதான் 1 இயர்ல என்னால ரெக்கவர் பண்ண முடியும் என்னோட லாஸை மட்டும். பட் நம்ம அதை மட்டும் விட்டுட்டு, அதாவது போனதை விடுவோம். இன்னைக்கு வந்து நம்மளோட மினிமம் கேபிட்டல் மீன்ஸ் என்னோட கடந்த ஒரு 1 இயரா பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல 2 lakhs மேல இருந்ததே கிடையாதுங்க. அதுக்கு முன்னால என் அக்கௌண்ட்ல வந்து 15 lakhs 20 lakhs இருக்கும். நெக்ஸ்ட் டே 10 lakhs இருக்கும். கண்டிப்பா 15 lakhs 16 lakhs ஆயிருக்குமானா ஆயிருக்காது. ஆனா 10 lakhs ஆயிடும். இந்த மாதிரி நிலைமை தான். என்னோட கேபிட்டல்ல லிமிட்டேஷன் பண்ணி அதுல இருந்து நம்மளால அதிகமா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளால பண்ண முடியும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்.
இதுதான் வேணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ரேடிங்ல நான் எல்லாத்துலயும் ட்ரேட் பண்றேன்னு எல்லா இடத்துலயும் போய் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். இட்ஸ் அ ஜென்ரலான மிஸ்டேக் தான் எல்லாரும் பண்றது. காலையில எது நிஃப்டி கிடைக்குதா ஓகே, மத்தியானம் பேங்க் நிஃப்டி கிடைக்குதா ஓகே, ஈவினிங் வந்து ஃபின் நிஃப்டி கிடைக்குதா ஓகே, அந்த மாதிரி வே இல்லாம ஒரு சிஸ்டம் வைஸ்ல போய் நான் பண்ணணும் அப்படின்றது வந்து நியர்பை ஒரு 1 இயர்க்கு முன்னால எனக்கு எஸ்டிஎம்பி அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 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 விசிபிளா கிடைச்சது. அதுக்கப்புறம் லாஸ் ஆகலையானா ஆனேன் கண்டிப்பா. அது எதனால ஆனான்னா, அத முழுசா எனக்கு உள்ள கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட டேக் 3 to 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் எஸ்டிஎம்பிக்கு அப்புறமும் நான் லாஸ் ஆனேன். நான் இல்லன்னுலாம் சொல்லல. பட் அத முழுசா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். கண்டிப்பா ஒரு நாள்லலாம் மாறாது சார். நான் திருப்பியும் சொல்றேன். ட்ரூ. நான் 5 வருஷம் பண்ண தப்ப ஒரே நாள்ல என்னால மாத்திக்க முடியாது. நான் மாத்திக்கிற கேரக்டர் கிடையாது. ஒரு சிலரால பண்ணிக்க முடியும். ஒரே நாள்ல வந்து மாத்திக்க முடியும். பட் என்னால கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தேன் அப்படின்னனா, இதுல ஒண்ணும் இல்ல. சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இதுல நான் கத்துக்க வேண்டியது அந்த சிஸ்டம் இஸ் குட். நான் இல்லன்னு சொல்லல. அதுல இருக்க இந்த பொறுமை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா, நம்ம வின்னிங் ரேஷியோ கண்டிப்பா வந்து ஒரு 95% இருக்கும் சார். இப்ப நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிஸ்டம் வைஸ்ல இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து டார்கெட் போடலாம். இந்த 3 தான். நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பொறுமை வேணும். ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கோ, உங்க டார்கெட் அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு பொறுமைலாம் வேணாம். நீங்க நீங்க வந்து பொட்டியை சாத்திட்டு கிளம்பிடலாம். ஜாலியா சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம், "டேய் பொட்டியை சாத்திட்டு கிளம்புடா" அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல சார். அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணுவேனே தவிர, அதுவும் எப்படி வெயிட் பண்ணுவேன்னா சார், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஒரு இதா சொல்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூல இருந்து ஒரு அலாரம்னு ஒரு இது இருக்கு. நெறைய பேர் யூஸ் பண்றாங்களா என்னன்றது தெரியாது. இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அந்த அலாரம் செட் பண்ணீங்கன்னாவே, அது கிட்டத்தட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 50 டைம் அடிக்கும். அப்படின்னாவே அந்த இடம் தடுமாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல எஸ்ஏஎஃப் ஆகும் அப்படின்னா, அந்த எஸ்ஏஎஃப் ஆகுற இடத்துல மட்டும் அந்த அலாரம் 1 மினிட்லயே 10 டைம்ஸ் டூ 15 மினிட்ஸ் ஆகும்னா, அந்த இடத்துல தடுமாறுதுங்கிறது நமக்கு தெரியும். ரிப்பீட்டடா அந்த அலாரம் என்ன ஆகும்னா, அதுக்கு மேல ஒரு ரூ. 1 போகும், ரூ. 1 கீழ வரும், ரூ. 1 போகும். ரைட் ஓகே. இந்த இடத்துல நமக்கு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணா, நான் அப்பதான் என்னோட மொபைல் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஈவன் சிஸ்டம்ல கூட நான் ட்ரேட் பண்றது கிடையாது சார். ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ம். லைன் போட்டுறோம், அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் எனக்கு சிஸ்டம் தேவையில்ல. ம். சாட்டர்டே, சண்டேல கண்டிப்பா சிஸ்டம்ல உட்காந்து தான் இந்த சார்ட் போடுறோம், எல்லாமே பண்றோம். பட் நீங்க உள்ள போயிட்டு அத பண்ணிட்டு அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த பொறுமை இருந்தால் போதும். அப்பார்ட் தட் நீங்க பொறுமை இருக்கணும். பட் நீங்க உங்க வேலைய நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கலாம். உங்க ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும், இல்ல டார்கெட் அடிக்கட்டும். ஏதாவது ஒண்ணு 2ல ஏதாவது ஒண்ணு தான் நடக்கும் அன்னைக்கு ஈவினிங்குள்ள. இல்ல அப்படின்னா அதுக்குள்ள இருக்கும், ரேஞ்ச் பவுண்ட்குள்ள இருக்கும். நம்ம க்ளோஸ் பண்றதா என்னங்கிறத டிசைட் பண்ணிட்டு அது பிஃபோர் ஹாஃப் அன் அவர் ஒரு 11:30க்கு முடியுதா 11:15 க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். இதுல வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான் இங்க முக்கியமே தவிர இங்க வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இந்த அதாவது லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து 10க்கு 8 டைம் நான் வின் பண்ணியிருக்கேன். 10க்கு 8 டைம் வின் பண்ணியிருக்கேன். மீதி 2 சார் வின்னிங் 10 டைம்ஸ் மட்டும் இது இருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் ஈவன் 2 லட்சம் வந்து எனக்கு 2 கோடியா இருக்கும். ஈவன் நான் சொல்றேன் அந்த 2 டைமும் கிடைச்சிருந்தா சொல்றேன் நான் ஒரு எக்ஸாம்பிள். மீதி 8ல வந்து எவ்வளவு ப்ராஃபிட் அடிச்சது, எவ்வளவு லாஸ் அடிச்சது, டார்கெட் அடிச்சதா அப்படின்லாம் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தோம்னா டேட்டா எடுத்தோம்னா டார்கெட்டையும் அடிச்சிருக்கும். டார்கெட் அடிக்காம அதுக்குள்ளேயே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபம் போதும். நாளைக்கு காலையில எப்படி இருக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். போகுமா போகாதான்னா நான் க்ளோஸ் பண்ணாம இருந்தது. க்ளோஸ்லாம் பண்ணது இல்ல சார். இன்னைக்கு ட்ரேடிங் காலையில வந்து நமக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங்ல இருந்தா இதோட கம்மி பிரைஸ்ல நமக்கு கிடைக்கலாம். செல்லிங்ல தான் இதோட அதிக பிரைஸ்ல செல் பண்ணலான்ட்டு நான் அந்த ட்ரேடிங்கை வந்து நான் எடுத்திருக்க ட்ரேடை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பொசிஷனலா இருக்கேன்னா ஹவர்லியில இருக்கணும்ன்றத பொறுத்து நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் அதுவா தான் இருந்துச்சு. நேச்சுரல் கேஸ் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஹோப் நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல பண்றீங்களா? ஐ மீன் ஐ பிலீவ் யூ ஆர் ட்ரேடிங் இன் ஃபியூச்சர்ஸ். இல்ல ஆப்ஷன் சார் என்னோட இது பொறுத்த வரைக்கும் சார் நான் ஹெட்ஜிங் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஹெட்ஜிங் எப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஹெட்ஜ் இல்லாம நான் எந்த ட்ரேடுமே பண்றது இல்லை சார். ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளவு பக்கா பிரேக் அவுட்டா இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நான் பிளேஸ் பண்ண மாட்டேன் சார்.
ஹெட்ஜிங் இஸ் அ ஸ்டாப் லாஸ். ஓகே. அது இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம இதுக்கு முன்னால நான் பண்ணது என்னன்னா, ஆப்ஷனை வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இட்ஸ் அ ஸ்டாப் லாஸ் நமக்கு. இந்த ஆப்ஷன் தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு. நம்ம ஆப்ஷனை ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு நேச்சுரல் கேஸ் நான் இன்னைக்கு வந்து பை பண்றேன் அப்படின்னா, 350 rupeesல பை பண்றேன் அப்படின்னா, ஒரு 360 சிஇ செல் பண்ணுவேன் சார் சேம் டைம்ல. ஓகே. நாட் பை. அங்கேயும் பை போகக்கூடாது ஆப்ஷன். ஏன் என்ன காரணம்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே டைம்ல அதாவது ஒரு 10 rupeesன்றது அதோட நார்மல் ஒரு நேச்சுரல் கேஸோட வால்டாலிட்டி ஒரு நாளைக்கு வந்து 300 rupeesல இருக்குன்னா 10 ரூபாய் மூவ் ஆகும் சார். அப்ராக்சிமேட்டா 295ல இருந்து 305க்குள்ள போகும். இப்ப 350ல இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா 340 to 360 போகும் சார். ஏன்னா அதோட பர்சன்டேஜ் ஏறும்போது அது போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 15 rupees வரைக்கும் எவாபரேட் ஆகும். நான் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 350 rupeesல நான் பை பண்றேன் அப்படின்னா 360 சிஇ செல் பண்ணுவேன் சேம் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு லாட் ஃபியூச்சர் எடுக்கிறேன்னா ஒரு லாட் ஃபியூச்சர்ல வந்து சிஇ நான் சேம் டைம்ல செல் பண்ணிடுவேன். ஓகே. அதை செல் பண்ணிட்டு என்ன காரணம் இதை செல் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து இன்ட்ராடேவா இல்ல பொசிஷனலான்றத பொறுத்து தான் இருக்கு. நான் மேக்சிமம் வந்து எஸ்ஏஎஃப்ல வேணா இன்ட்ராடே எடுப்பேன் சார். ஓகே. ஆனா ஐஆர்பிஓட இன்ட்ராடே ஐஆர்பிஓன்றது வந்து எக்ஸலண்டான கான்செப்ட். அது வந்து எங்க ஃபார்ம் ஆகுங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சொல்லிடுறேன். ஒரு டாப்லயே பாட்டம்லயே ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் அது. இதுல போய் நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு நான் ட்ரேட் பண்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சுரேஷ் சாருக்கு நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன். நான் ஒரு ஐஆர்பிஓ ட்ரேட் எடுத்திருந்தேன் 4 hour டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேமுக்குலாம் ரொம்ப பொறுமை வேணும். என்னன்னா 3 நாள் ஆகும் அது. 4 hour வந்து ஃபார்ம் ஆகிறது ஓகே. ஐஆர்பிஓ ஃபார்ம் ஆகி அதை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும் சார். ஈவன் நேச்சுரல் கேஸ்லயே நிப்டில எல்லாம் உங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேம்ல எல்லாம் ஈவன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 days ஆயிடும். அந்த அந்த இது அப்பார் தட் அந்த குவாலிட்டி ட்ரேடை நான் எப்படி எடுத்தேன்றதை அவருக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட நான் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். நீங்க அவர் மேபி நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் அதை. இப்ப அதை எடுத்துட்டு உங்களோட டார்கெட் எவ்வளவு குயிக்கா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 4 hours கேண்டில் 4 hours கேண்டில்ல ரீச் ஆயிடுச்சு. சாதாரணமா கிடையாது சார். ஒரு 22 rupees ரீச் ஆகுது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹை குவாலிட்டி ட்ரேட் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளோட ROI ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 30% எனக்கு கிடைச்சது. ஒரு நாளைக்கு 30% அப்படிங்கிறது மாசம் ஃபுல்லா ஒருத்தன் 30% எடுத்தாவே அவன் பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர். அந்த குவாலிட்டி ட்ரேட் உங்களுக்கு வந்து ஐஆர்பிஓ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம்ன்றதை விட நீங்க 10 ஸ்கிரிப்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 ஸ்கிரிப்ட்ல மந்த்லி ஐஆர்பிஓ கிடைக்கும். அது பாட்டம்லயோ டாப்லயோ கிடைக்கும். அந்த மாதிரி குவாலிட்டி நான் எடுக்கிறது 4 hours. என்ன காரணம்னா சார், அந்த ஐஆர்பிஓ நானும் பேக் டெஸ்ட் பார்த்தேன். ஐஆர்பிஓ ஃபார்ம் ஆகிறது எல்லாம் மேக்சிமம் வந்து அந்த டாப்ல தான் ஆகுது, இல்ல பாட்டம்ல ஆகுது. பாட்டம் மீன்ஸ் டாப் எது பாட்டம் எதுன்னா அந்த ஸ்விங்கோட டாப் பாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நிப்டியில வந்து ஐஆர்பிஓ ஃபார்ம் ஆயிருக்கா, பேங்க் நிப்டியில ஆயிருக்கான்றத விட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா மிட் கேப் நிப்டியில ஐஆர்பிஓ ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ட்ரேடுக்கு மண்டே வெயிட் பண்ணு. நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அது பிரேக் அவுட் ஆகும். இப்ப பிரேக் அவுட் ஆகி உள்ள வந்து நீங்க வேணா இந்த கால் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மிட் கேப் நிஃப்டில ஐஆர்பிஓ எங்க ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு எனக்கு மார்க் பண்ணி அனுப்புங்க. நான் வேணா அந்த சார்ட்டிங்க போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா பண்றேங்க. இப்போ அதுல ஃபார்ம் ஆயிட்டு உள்ள போயிடுச்சு. மேபி மண்டே கேப் டவுன் ஓப்பனிங் தான். அது கண்டிப்பா அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆக போகுது. சக்சஸ்ஃபுல் தான். என்ன கேட்டா இன்னைக்கு கேட்டீங்கன்னாலும் 100 to 120 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் சார் மண்டே. ஆஸ் பர் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டினா இப்ப அங்க க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு 10 பாயிண்ட் மேல க்ளோஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா அது பிரேக் ஆகி தான் கீழே ஆக போகுது. எனக்கு வந்து நான் என்ட்ரி என்ன பார்ப்பேன்னா மேக்சிமம் நல்ல ஹை பிரைஸ் எனக்கு வேணும்னா அங்க உடைச்ச உடனே நான் கண்டிப்பா உள்ளே போக மாட்டேன் சார். எனக்கு என்ட்ரியே கிடைக்கலனாலும் பரவாயில்ல. திரும்பி அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒரு லெவல் இருக்கு இல்ல, அந்த நல்ல பிரைசிங்க்கு மட்டும்தான். நீங்க சொல்லுவீங்களா ஹோல்சேல் ட்ரேடோட பிரைஸ்க்கு தான் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கறதுல தெரியும். நிறைய ட்ரேட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணிருக்கேன். பட் ஒரு சில விஷயத்துல அடமெண்ட் என்னன்னா நான் ட்ரேட் பண்ணணும்னு அடமெண்டா இருக்க மாட்டேன். இந்த பிரைசிங் வந்தாதான் நான் செல் பண்ணுவேன், பை பண்ணுவேன் அடமெண்டா இருப்பேன் சார். அந்த இடத்துல பிரைசிங் போட்டுட்டு நான் விட்டுருவேன்.
சரி. நான் ஓகே சார். நான் எல்லாரும் வெயிட் நான் நான் பண்ணுவாங்க. நான் எனக்கு இந்த புரிஞ்சுக்கிறது இந்த சரியா இடத்துல மட்டும் இருந்துச்சுன்னா நான் நேத்து சாரி ஃபார் இன்டரப்ஷன். நான் புரிஞ்சுக்கிறது சரியா யா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க 4 ஹவர் டைம் ஃப்ரேம் ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து வெதர் நேச்சுரல் கேஸ் இருந்தாலும், இல்ல மிட் கேப் நிஃப்டியா இருந்தாலும், வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்தாலும், அதுல வந்து ஐஆர்பிஓ செட்டப் பார்க்குறீங்க. இன்சைட் ரேஞ்ச் பிரேக் அவுட். கரெக்ட். ஸோ 4 ரைட். ஹவர்ஸ்ல வந்து ஐஆர்பிஓ செட்டப்ஸ யா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டூ இன்ட்ராடே ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் அப்படி நீங்க எஸ்ஏஎஃப் ஃபாலோ பண்றேன்னு சொன்னீங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஸோ அதோட டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? யா இன்ட்ராடே ஃபாலோ பண்றதுக்கு? எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு தெரிஞ்செல்லாம் மேக்ஸிமம் 1 ஹவர்ல அடிச்சுடும் சார். இல்ல, இல்ல. அதாவது நீங்க செகண்ட் நீங்க அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் பொறுத்த வரைக்கும் ஐஆர்பிஓ ஐஆர்பிஓ வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல குவாலிஃபை பண்றேன்னு சொன்னீங்கல்ல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர எந்த டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க குவாலிஃபை பண்றீங்கன்னு கேட்கிறேன். வெதர் இட் இஸ் 5 மினிட்ஸா இல்ல 15 அது மினிட்ஸ் நான் டைம் ஃப்ரேமா? 30 மினிட்ஸ் சார். 30 மினிட்ஸ் ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கமாடிட்டிக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு சார். நீங்க நிஃப்டில வந்து ஒரு 6 மணி நேரம், 6 1/2 மணி நேரம் தான் ட்ரேட் பண்ண முடியும். கரெக்ட். கமாடிட்டில டைம் ஃப்ரேம் ஹையரா எடுக்கலாம். என்ன காரணம்னா, மார்னிங் 9:30க்கு நம்மளோட டைம்க்கு எடுத்தா, நைட் 11:30 வரைக்கும் இருக்குன்னா, டைம் ஃப்ரேம் இஸ் டபுள். ஆமா, ஆமா. அப்போ உங்க குவாலிட்டி ட்ரேட்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கமோடிட்டில 2 ஆப்ஷன் சார். கமோடிட்டிய வந்து பொறுத்த வரைக்கும் பிஃபோர் 5:30 ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் பிஃபோர் 5:30 நானும் ட்ரேட் பண்ணுவேன் எப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவேன் 2 பக்கமும். ஸோ ஃபார் பிஃபோர் எக்ஸாம்பிள் 350ல 5:30 இருக்குன்னா இந்தியன் டைம் 350 சொல்றீங்க கரெக்ட்டா? 5:30 ஈவினிங் இந்தியன் டைம். 6:30 6:00 முன்னால கமோடிட்டிக்குள்ள போகாதீங்கன்றேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபுல்லி மேனிபுலேட்டட். சார் ஆக்சுவல் பாத்தீங்கன்னா, நல்ல ஹை ரேஞ்ச் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து கமோடிட்டி பண்ண மாட்டாங்க சார். ஓகே. நான் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த நேச்சுரல் கேஸோட பல்ஸ் தெரியும். ம். உண்மையா சொல்றேன். நான் 5 வருஷத்துல நான் அத ரீட் பண்ற அளவுக்கு மத்தவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதிகமா ரீட் பண்ணியிருக்கேன். அது எந்த இடத்துல எந்த பிஹேவியரா இருக்கும். நெறைய பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும் சார். நேச்சுரல் கேஸ்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஹெவியா இருக்கும். ம், ம். நமக்கு என்ட்ரி உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் என்ன சொல்லுது? பிரேக் அவுட் ஃபெயிலியர்ல தான் நீங்க எடுக்கணும்னா, அப்ப பிரேக் அவுட் ஃபெயிலியர் எதுல அதிகமாகுதோ அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னா, எனக்கு நேச்சுரல் கேஸ்ல தான் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஹெவியா இருக்கும் எனக்கு. ஓகே. ஒரு நாளைக்கு மினிமம் 2 டைம், 3 டைம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும் சார். அது எல்லா இடத்துலயும் ஆகும். நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, 2 இடத்துல மார்க் பண்ணீங்க. 2 இடத்துலயும் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகும். அதோட மினிமம் டார்கெட் ₹3-5 இருக்கும். ம், ம். அதனால நான் நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல எங்க போறேன் அப்படின்னா, ஐஆர்பிஓல நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல மட்டும் தான் சார் போவேன். பொசிஷனால எடுப்பேன் சார். ஓகே. ஆனா நேச்சுரல் கேஸ்ல பொசிஷனாலாம் எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு மேலலாம் டார்கெட் அடிச்சுடுவேன் சார். 3 நாளைக்கு மேலலாம் நான் வெயிட் பண்ணதே கிடையாது. ஓகே. ஐஆர்பிஓவா இருந்தாலும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர்பிஓ பொறுத்தவரைக்கும் 2 ஹவர்ஸ் இஸ் எனஃப் நேச்சுரல் கேஸ்க்கு. பட் 4 ஹவர்ஸ் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு இருக்கலாம். ம், ம். ஆனா 2 ஹவர்ஸ்லயே அது வந்து டவுன் ட்ரெண்டா, அப் ட்ரெண்டான்றத நம்மளால பண்ணிட முடியும். அது எப்படி அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு வேற சில ஹெல்ப்லாம் இருக்கு இல்ல. மொமெண்டம்னு ஒண்ணு சொல்றீங்க. அந்த மொமெண்டம் வச்சு இது வந்து டவுன்ல இருக்குமா, மேல போகுமா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது இது வந்து இப்பயும் நான் சொல்றேன் நேச்சுரல் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஐஆர்பிஓ வந்து பிரேக் அவுட் ஐஆர்பிஓல ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்பி மேல போகுது. பட் மொமெண்டம் இஸ் வீக் அவ்வளவுதான். இப்ப திரும்பவும் வந்து அவன் ஈவினிங் டைம்ல கொண்டு போய் மேல வைப்பான். நாளைக்கு கேப் டவுன் பண்ணுவான். பட் அந்த மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஹாஃப் அன் ஹவர் கேண்டில்ல அவன் பண்ணத அவன் ரொம்ப முக்கி 7 ஹாஃப் அன் ஹவர் கேண்டில்ல இன்னும் வந்து அவனால ஹைய பிரேக் பண்ண முடியல. அப்படின்னாவே மொமெண்டம் இஸ் வீக் அவ்வளவுதான். இந்த இடத்துல அதையும் யூஸ் பண்ணிக்கங்கன்றேன் நானு. நான் ஓகே. என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றீங்க அப்படின்னாலும், அத கேஷுவலா நாங்க எடுத்துக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல சார், கத்துக்கிட்டதுல நான் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, என்னோட மொமெண்டம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா இருக்கேன். ம். அது எந்த இடமா இருந்தாலும் மொமெண்டம் வீக்கா இருக்கு அப்படின்னா, அதாவது நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் வந்து ஸ்டே ஆவேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள். இன்னொன்னு உங்களோட சிஸ்டம்ல நீங்க ஸ்டாப் லாஸ்ன்னு ஒண்ணு சொல்றீங்க சுரேஷ். பட் நான் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றதே கிடையாது. ஆமா. நார்மலி. நீங்க ஹெட்ஜிங்ல போயிட்டு இருக்கீங்களே. அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நேச்சுரல் கேஸ் ₹350 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் நான் வந்து ஒரு ஷார்ட் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 350 பிஇ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபியூச்சர் விக்கும்போது, சேம் டைம்ல பிஇ 350 பிஇ ஒரு ₹10 இது வந்து அவுட் ஆஃப் த மனி. அவுட் ஆஃப் த மனில நான் பண்றேன் அப்படின்னா, அது அது அரவுண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ₹15 இருக்குங்க. அட் பிரசன்ட். அந்த ₹15 பிஇ நான் செல் பண்ணிடுவேன்.
இப்போ சப்போஸ் நான் வந்து 350ல நான் இப்ப சேல் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 360ல சேல் பண்ணியிருக்கேன். இத வந்து நான் எவ்வளவு தூரம் வரைக்கும் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா 365 வரைக்கும் எனக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள். ஏன்னா எனக்கு 15 ரூபாய் நான் வச்சிருக்கேன். இப்ப ஆல்ரெடி வந்து நான் செல் பண்ணதை எனக்கு கொடுத்துட்டான். 15 ரூபாய்க்கு நான் செல் பண்ணியிருக்கேன்னா இது 365 இந்த 375 வரைக்கும் இது வந்து எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தான். ஆனா அந்த 375 வரைக்கும் நான் விடுவேனா விடமாட்டேனாங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் ஒரு ட்ரேட் எடுக்கும் போது ஸ்டாப் லாஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது அகைன் அந்த ஹையர் ரீடெஸ்ட் பண்ணிட்டே தான் சார் இருக்கும். ஒரு சட்டன் ஆஃப் த மூவ் வித்தின் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 4 ஹவர்ல எடுத்ததை வித்தின் 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணிடும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 2 நாளோட ப்ராஃபிட்ட 30 நிமிஷத்துல க்ளோஸ் பண்ணதை நான் கேண்டில் ஷேர் பண்றேன் உங்களால. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் இது வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியும். 20 ரூபாய half an hourல காலி பண்ணும் சார். அது 20 ரூபாய் மீன்ஸ்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 rupees உங்க அக்கௌண்ட்ல மைனஸ் ஆயிடும். அப்புறம் இப்போ வந்து இந்த சேஃப் கார்ட்ல நீங்க இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸுக்கு பதிலா ஆப்ஷன்ஸை வந்து ஹெட்ஜ் பண்ணிருப்பேன். நான் இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்ட்ராடேல பண்ணுவேனா அப்படின்னா நான் மேக்சிமம் டைம்ல இன்ட்ராடேல பண்ண மாட்டேன் சார். 5 rupees மேல எனக்கு டார்கெட் இருக்குதுன்னா நான் ஆப்ஷனை ஹெட்ஜ் பண்ணாம நான் டார்கெட் வைக்கிறதே கிடையாது. 5 rupeesக்குள்ளனா நான் வந்து நேக்கடா பண்ணுவேன். ஆப்ஷன் ஆப்ஷனை செல் பண்ணுவேன். இன்னைக்கு மார்க்கெட் இறங்க போதுன்னா சிஇ பண்ணிடுவேன். 5 ரூபாய்க்குலாம் நான் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் எடுக்க மாட்டேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 5 ரூபாய் எனக்கு டார்கெட் இருக்குன்னா ஒரு சிஇ செல் பண்ணுவோம் சார். பிரசன்ட் சி 360 சிஇ செல் பண்ணுவேன். 5 ரூபாய்க்கு அது இறங்குனுச்சுன்னா இது 3 ரூபாய் இறங்கும். கண்டிப்பா 3 ரூபாய் இறங்கும். இட்ஸ் எனஃப். அவ்வளவுதான். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தேவையில்லை, நமக்கு எதுவும் தேவையில்லை. மேல பாத்தீங்கன்னா நம்ம விற்கிற இடத்துல இருந்து மேல 1 ரூபாய் ஸ்டாப் லாஸ், அவ்வளவுதான். இதை போயிட்டு விட்டுருவேன். மேக்சிமம் டைம்ல நான் வந்து ஐஆர்பிஓல தான் போறேன். அது ஐஆர்பிஓ டார்கெட் அப்படின்னா நான் மேபி 1 வீக் ஆகலாம், 10 days ஆகலாம். ஆனா நேச்சுரல் கேஸ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து 3 daysக்கு மேல ஐஆர்பிஓ வந்து ஒர்க் அவுட் அது முடிச்சிடும். அதுக்கு கீழே போயிடும். அதுக்குன்னு வந்து நம்ம அது கீழே போய் அது வரைக்கும் அது வரைக்கும் அந்த ஷார்ட்டை எடுத்துட்டு போவோமா அப்படிங்கிறத விட என் டார்கெட் வந்தா க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். தட்ஸ் ஆல். பிரீத்திங்ன்றது ஒண்ணு இருக்கணும். நான் நார்மலா வந்து என்னோட இங்க வந்து சர்க்கிள்ல கோட் ரைடர்ஸ் இருக்காங்க. நாங்க வந்து ஒரு இடம் வச்சிருக்கோம். அந்த இடத்துல உட்கார்ந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கோசரம் ட்ரேட் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். அவங்க சொல்லுவாங்க, டேய் நமக்கு நாளைக்கு சாட்டர்டே சண்டே தாண்டா ப்ராஃபிட்டபிள் டேன்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா அன்னைக்கு தான் ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம என்னைக்கு ட்ரேட் பண்ணலையோ அன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டே தான். நார்மலி உண்மையே இது நல்ல விஷயம் கூட. உங்களுக்கு வந்து அந்த வாரத்துல 7 நாளும் ட்ரேட் பண்றதா இருந்தா ஒரு ட்ரேடர் வந்து கண்டிப்பா வந்து 1 வருஷத்துல லூஸ் பண்றதை 6 மாசத்துல லூஸ் பண்ணிடுவோம். நார்மலி என்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அந்த 2 நாள்ன்றது உங்களுக்கு பிரீத்திங் தான். மேபி உங்களோட லாஸை நீங்க வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்து இந்த வீக் இருக்க ப்ராஃபிட்டை எப்படி வந்து நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா என்னோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா பர் டே 2% சார். ஆவரேஜ் நாட் அ சிங்கிள் டேல. நான் சிங்கிள் டேல 10% எடுத்திருக்கேன், பண்ணியிருக்கேன் சார். 2% இஸ் ஆவரேஜ் இஸ் என்னோட. இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த 2 lakhs வச்சிருக்கேன். நான் 2 lakhs மார்க்கெட்ல நேச்சுரல் கேஸ்ல பண்ண மாட்டேன். 50% ஆஃப் தி அமௌண்ட் மட்டும் தான் உள்ள பண்ணுவேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 rupeesக்கு மேல எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அங்கேயும் செல் பண்ணுவேன் சார். சேம் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ஐஆர்பிஓலயே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பவுண்ட்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே நமக்கு அந்த ஃபியூச்சர் வந்து மூவ் ஆகாது பெருசா. பட் ஆப்ஷன் பத்தியும் கரையும் சார் நல்லா. இந்த மாதிரி ப்ராஃபிட்டை வந்து நான் டைலூட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு நீ இதையும் லாங்கா எடுத்துட்டு போவேன், டார்கெட் வரைக்கும் எடுத்துட்டு போக மாட்டேன். அந்த அடிஷ்னலா நான் பண்றேன் பாத்தீங்களா, அந்த 1 lakhக்கு மேல இருக்க அடிஷ்னல் 1 lakh ஒரு 5 rupees 10 rupeesக்குள்ள கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா உங்களோட ப்ராஃபிட்டை சேஃப் கார்ட் பண்றதுக்கு. அதாவது எனக்கு அந்த நடுவுல கிடைக்கிற ப்ராஃபிட் அடிஷ்னல், அவ்வளவுதான். இது வந்து என்னால வந்து கான்சிக்வெண்டா 2% ஒரு நாளைக்கு எடுக்க முடியுது. நான் சொல்றது 30 days கணக்கு கிடையாது, ட்ரேடிங் டேஸ்ல. 30 days கணக்கு போட்டீங்கன்னா கம்மியாகும்.
நான் 20 நாள் தான் ட்ரேடிங் டேட் நமக்கு மந்த்லி கிடைக்கும் சார். அந்த 20 நாள்ல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 2% கன்ஃபார்மா கிடைக்குது. மேபி ஒரு நாளைக்கு லாஸ் ஆகலாம், ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஆகலாம். டசன்ட் மேட்டர். மந்த்லி உங்களால கணக்குப்பட மோர் தென் 30% என்னால பெர் மந்த் எடுக்க முடியுது. தட்ஸ் ஆல். நான் இது எதுல சொல்றேன்னா, ஐஆர்பிஓ அண்ட் எஸ்ஏஎஃப்ல மட்டும்தான். இந்த 2 தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ நான் ட்ரேடிங் ரொம்ப சிஸ்டம் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறதோ பண்றதோ கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க. ஸோ உங்களோட இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ வந்து நீங்க டே டு டே பண்றத வந்து ஷேர் பண்ணதுக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசா ட்ரேட் பண்ற வர்றவங்களுக்கும், எஸ்பெஷலி கமோடிட்டீஸ் அண்ட் நேச்சுரல் கேஸ் புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கும், நீங்க ஏதாவது குயிக்கா புல்லட்டின் பாயிண்ட்ஸா 4 சொல்லணும் அப்டின்னா என்னன்னு சொல்லுவீங்க? நேச்சுரல் கேஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன் தெரிஞ்சுக்காம. என்ன காரணம்னா, ஓகே. பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆஸ் பர் சிஸ்டம் இப்போ வந்து நீங்க உள்ள நேச்சுரல் கேஸ்ல வந்து நீங்க எஸ்டிஎம்பி ஒன்னு அட்டன் பண்ணிருக்கீங்க. நீங்க அதை ட்ரையல் பண்றீங்க அப்படின்னா ட்ரையலிங் வந்து நேச்சுரல் கேஸ் வர வேண்டாம். ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு சார். நீங்க ட்ரையல் பாக்குறதுக்குன்னு ஸ்கிரிப்ட் இருக்கு. ஈவன் க்ரூட் கூட நல்ல ஸ்கிரிப்ட் சார். ஒரு ட்ரையல் பாக்குறதுக்கு யூ ஹேவ் 2.5 lakhs இருக்கு அப்படின்னா 2 lakhs 2.5 lakhs இருக்குன்னா பண்ணலாம். ஏன்னா பெரிய அளவுக்கு லாஸ் ஆகாது, பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வராது. பட் ப்ராஃபிட் லாஸ் இங்க விஷயம் கிடையாது. இந்த சிஸ்டம் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்க வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டேவே எடுத்தேன். ட்ரேடிங் வந்த ஃபர்ஸ்ட் நாளே என்னோட ப்ராஃபிட் 40,000 ரூபாய். ஆனா அடுத்த வாரம் என்ன ஆச்சுன்னா என் கேபிட்டல் போச்சு. அது விஷயம் கிடையாது. இங்க விஷயம் கிடையாது. உங்க சிஸ்டம் வந்து நீங்க வச்சிருக்க சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுல வந்து நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்கன்றத கத்துக்கிறதுக்கு தான் அந்த அந்த ட்ரையலிங்ன்றது. பட் நேச்சுரல் கேஸ்ல நீங்க வந்து பண்ணணும் அப்படிங்கறதுல அதுல மினின்னு ஒண்ணு இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் மினி 250 குவான்டிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மெகா வந்து ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 1250 rupees. ஈவன் நான் சொல்றேன் 5.5 minutesல மூவ் ஆகும். அது ஈஸியா மூவ் ஆகும். நீங்க எல்லாம் கெஸ் பண்ணவே முடியாது. நீங்க இப்ப பேசிட்டு இருக்க செகண்ட்ல மூவ் ஆகும். அது அந்த மாதிரி இல்லாம நீங்க 250 குவான்டிட்டின்னு இருக்கு. அதுக்கு பெரிய கேபிட்டலும் தேவையில்லை. நியர்பை 15,000 rupees இஸ் எனஃப். அதாவது நான் சொன்னா ஒரு 5 ரூபாய் லாஸ் கேரி பண்ற வரைக்கும் அது போதும். 15,000 ரூபாய் இருந்தா நீங்க ட்ரேட் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி மினிமம் பண்ணுங்க. அதோட வாலட்டாலிட்டி ஹெவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாலட்டாலிட்டி ஹெவியா இருக்கும். உங்க ஸ்டாப் லாசஸும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன் நான். என்னன்னா நீங்க நேச்சுரல் கேஸ் எல்லாம் ஈவன் நீங்க எஸ்ஏஎஃப் யூஸ் பண்ணாலும் ₹1 ₹1.5 எல்லாம் போட்டீங்கன்னா கண் அமைக்கிற நேரத்துல அடிச்சுட்டு அதே 5 ரூபாய் இறங்கும். இது எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் ஏ சிஸ்டம் சார். இது வந்து நான் வந்து லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம்குள்ள இதை சொல்லல. லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த கேண்டிலுக்கு மேல வைக்கணும். அந்த கேண்டில தாராளமா ஒரே செகண்ட்ல வந்து 2 ரூபாய் ஏறிட்டு திரும்பி அந்த அதே கேண்டில்ல கீழே க்ளோஸ் ஆயிடும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 or 15 rupeesக்கு ஹெட்ஜ் பண்ணுங்க. ஈவன் நான் சொல்றேன் நான் அந்த அந்த மினிலேயே கூட இருக்கு சார். 20,000 ரூபாய் இருந்தா நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா 360 rupees பை எடுக்கிறீங்க. 365 or 370 rupees சிஇ ஒன்னு செல் பண்ணிக்கலாம். 20,000 ரூபாய் எனஃப். ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து 20,000க்கு உங்களுக்கு வந்து 500 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சா இட்ஸ் எனஃப். நீங்க நம்ம வந்து லட்சக்கணக்கில் லாஸ் ஆயிருப்போம். பட் அங்க விஷயம் கிடையாது. இங்க எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றோம், அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் திரும்ப என்னன்னா ப்ராஃபிட் எவ்வளவு அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு மட்டும் தான் இருக்கணுமே தவிர, பர்சன்டேஜ் வச்சு தான் இருக்கணுமே தவிர, நீ எவ்வளவுக்கு வாங்கின எவ்வளவுக்கு வித்த அதெல்லாம் எனஃப். நான் சிஸ்டம் திருப்பி சொல்றேன், பிரைஸ் பின்னால நான் என்னைக்குமே ஓடுறதே கிடையாது. எனக்கு நான் இன்னைக்கு என்னோட கேபிட்டல் நான் உள்ள போட்டிருக்கேன். 2 லட்சம் வச்சிருந்தாலும் நான் 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கேன்னா எண்ட் ஆஃப் த டே 2,000 ரூபாய் கிடைச்சா சோ ஹாப்பி. பட் அதுக்கு மேல கிடைக்கும். 2,000 ரூபாய் கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். நான் திரும்பி என்னன்னா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா இன்ட்ராடே ட்ரேடர், பொசிஷனல் ட்ரேடர்ஸ் இஸ் டிஃபர்ட். என் பொசிஷனல் ட்ரேட்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவலண்ட் அமௌண்ட் எடுத்திருக்கேன் நான். யாருமே பிலீவ் பண்ண முடியாது. இதே நேச்சுரல் கேஸ்ல லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்பிஓ ஆனது. இதுக்கு முன்னாலையும் ஐஆர்பிஓல தான் சார் அது டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட 35 பாயிண்ட்ஸ் கெட். 35 பாயிண்ட்ஸ்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து 50,000 ரூபாய் சார் ஒரு லாட்டோட ரேட்டு. நான் டோட்டலா ஐஆர்பிஓல பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு அங்கெல்லாம் ஹெச் எல்லாம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா ஹெச் பண்றது இல்ல. ரேஞ்ச் பவுண்ட்குள்ள இருக்கும்போது அந்த ஐஆர்பிஓ வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் தான் ஹெச் இருக்கும். அப்பார் தட் எனக்கு ஒரு கேண்டில் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் ஆயிடுச்சுனாவே, ரீடெஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார்.
அது அப்பார்ட் தட் உங்க சிஸ்டம். பட் இருந்தாலும் நான் அதை யூஸ் பண்றேன். அது ஆயிடுச்சுன்னா அதுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். லாஸ்ட் டைம் ஐ கெட் 37 rupees அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட 50,000 rupees க்ளோஸ் பண்ணும்போது 87,000 rupees வித்தின் 3 days. ஓகே. அதாவது 50,000 ரூபாய் 87,000 இது ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது சார். பியூரா நான் திருப்பி என்ன சொல்றேன்னா ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர் இந்த அளவுக்கு மூவ் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட் அது. அதனால அதுல கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. சின்ன லெவல். ஸ்டடி மீன்ஸ்னா நீங்க வந்து பேப்பர் ட்ரேட் எல்லாம் பண்ணீங்கன்னா கத்துக்கவே முடியாது சார். பேப்பர் ட்ரேட் இஸ் நாட் a ட்ரேட். நீங்க சொல்லலாம் நான் மேபி அதாவது படிக்கும் போது மட்டும் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல போய் படிக்கும் போது மட்டும் போய் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ரியல் ட்ரேட பண்ணுங்கன்றேன். அதை வந்து மினிமம் குவான்டிட்டியா எடுங்கங்கிறேன் நான். நீங்க நேச்சுரல் கேஸ் போய் மெகாலாட் எடுக்கிறது 1050 to 250 நம்பர்ஸ் எடுங்க. மினில எடுத்து தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வர்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்க. 5 வருஷமா இன்னைக்கு ட்ரேடிங்ல இருக்கேன்னா நான் இன்னும் 15 வருஷம் இருப்பேன் சார். எனக்கு கான்பிடன்ட் இருக்கு. என்ன காரணம்னா என்னால 5 வருஷமா இருக்க முடிச்சிருக்கு இல்ல. நான் எவ்வளவு நாள் ட்ரேடிங், நான் எவ்வளவு லாஸ் ஆனேன், எவ்வளவு கெயின் ஆனது விஷயம் இல்ல சார். என்னால இன்னும் 15 வருஷம் இருக்க முடியும்னா நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணுவேன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பா. அதனால இன்னும் வந்து ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணி பொறுமையா இதே மைண்ட் செட்டோட இதே பொறுமையோட ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது வந்து பாக்குற நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ். தேங்க்யூ வெரி மச்.